நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். சரிம்மா. கீதா. அம்மா. ஆதி சாரை கூட்டிட்டு வா. சரிம்மா. அப்படியே அந்த தம்பியும் கூட்டிட்டு வந்துரு. சரிம்மா. அந்த தம்பியை வேற கூட்டிட்டு வரணுமா? ஒரு அப்பப்போ மின்னல் மாதிரி போறாரு வராரு, எங்க போய் கூப்பிடுறது? கீதா. சார். இங்க என்ன தனியா நின்றுட்டு இருக்க? என்ன நீ சாமி கும்பிடலையா? இல்ல சார், அம்மா உங்களெல்லாம் அழைச்சிட்டு வர சொன்னாங்க. உங்களெல்லாம்னா நான் மட்டும் தானே இருக்கேன். இல்ல சார். ஆன்ட்டி என்னையும் கூப்பிட்டுருப்பாங்க. யார் நீங்க? சார், அந்த பொண்ணோட அம்மா ஃப்ரெண்டு. என்னது ஃப்ரெண்டா? ஆமா சார். என்னன்னா ஆன்ட்டியை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. முரளி கூட பேசுறது தெரிஞ்சா அவ்வளவுதான். இவர் வேற சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. என்ன கீதா? கீதா உங்களுக்கு தெரியுமா? சார், நான் அவ காலேஜில் தான் படிக்கிறேன். படிச்சுட்டு போங்க, அதுக்காக அவ இவன்லாம் பேசாதீங்க. ரைட்டு. நானே கீதா வா போன்னு தான் பேசியிருக்கேன். அவ இவன் நான் பேசுனதே கிடையாது. இத்தனைக்கும் நான் கீதாவோட சார். நீங்க என்னதான் காலேஜ் படிச்சாலும் தெரியாத ஒரு பொம்பளை பிள்ளைய அவ இவன்னு பேசலாமா? ஓ சாரி சார். சார். என்ன கீதா? அம்மா உங்களையும் அவரையும் சாமி கும்பிட கூப்பிட்டாங்க. இவரையுமா? ஆமா சார், அவரும் சாமி கும்பிட தான் வந்திருக்காரு. ஓ அப்படியா, சரி. என்னையும் கூப்பிட்டாங்களாமா? இவர் வேற சும்மாவே இருக்காம. ஆமாங்க. சரிங்க, நீங்க போங்க, நாங்க வரோம். ஹலோ சார், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ இன்ஜினியரிங். ஓ, பிஏ இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்கூல் வாத்தியாரா இருக்கீங்களா? ஆமாம். என்ன கோர்ஸ் எடுப்பீங்க? 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓ சூப்பர் சூப்பர். கீதாவை எத்தனை வருஷமா தெரியும்? அவளை ஒரு 3-4 வருஷமா தெரியும். ஓ அப்படிங்களா? அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாமா? சொல்லுங்க. நாங்கள் வந்த காரு பஞ்சர் ஆயிடுச்சு. அதான் தெரியுமே. என்ன? இல்லை, வெளியில் ஏதோ டயர் மாற்றிட்டு இருந்தீங்க, பார்த்தேன், அதை தான் சொன்னேன். ஆமாங்க. உங்கள் பேர்? முரளி. ஓ, நாங்கள் வந்த காரு பஞ்சர் ஆயிடுச்சு. கீதாவுக்கு வேறு எக்ஸாம் இருக்குது. ஆமாங்க, ஃபஸ்ட் இயர்ஸ்க்குலாம் எக்ஸாம் தான். இதாவும் ஃபஸ்ட் இயர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம் சார். எக்ஸாம் பார்த்தீங்களா? சீக்கிரமாக டைமுக்கு போகணும். ஆமாம் கண்டிப்பாக. நீங்கள் எப்படியும் காலேஜுக்கு தானே போவீங்க? ஆமாம் சார், நான் காலேஜுக்கு தான் போகிறேன். நீங்கள் வேணால் அவளை கொண்டு போய் விட்டுறீங்களா? அவங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே சார். அதெல்லாம் அவங்க அம்மாட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அவளை கரெக்டாக காலேஜுக்கு டைமுக்கு கூட்டிகிட்டு போனால் போதும். அதுக்கு தானே வந்திருக்கேன். என்ன முரளி ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க? கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் ஆன்ட்டிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. இதோ இப்போயே சொல்லிடுறேன். சார். சார், அம்மா சாமி கும்பிட கூப்பிட்டாங்க. இதோ வரேம்மா. உங்களையும் கூப்பிட்டாங்க. இந்தா வரேன். வாங்க தம்பி. வாங்க வாங்க. என்னம்மா ராஜு? சாமி. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ட போல. ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கே. சுவாமி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பின்ன இந்த தம்பி யாரு? அந்த தம்பியும் இங்க சாமி கும்பிட வந்திருக்காவ. இங்க வந்துதான் பழக்கம். ஓ அப்படியா? எனக்கு என்னமோ ஆத்தா போட்ட முடிச்ச மாதிரி இருக்கு. ஓய். என்ன? ஏதோ மேடம் சிரிச்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, நான் பார்த்தேனே. உங்களுக்கு ஏதோ கண்ணு தெரியாம இருந்திருக்கும். யாருக்கு? எனக்கு. நீ சிரிச்சதா நான் பார்த்தேன். ஐயோ இல்ல, கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சு, அதனால மூஞ்சி அப்படி இருந்திருக்கும். இல்ல, எனக்கு புரியல. என்ன புரியல? கண்ணுல தூசி விழுந்ததுக்கு வாய் எப்படி சிரிக்கும்? போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க. என்னமோ சொல்லி மறைக்கிற. நடக்கட்டும் நடக்கட்டும். பேசாம வாய் முடிட்டு நிக்கிறீங்களா? தோண தோணான்ட்டு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சாமி. இந்த தம்பி என் புள்ள கூட காலேஜ்ல படிக்கிற தம்பி தான். ரொம்ப நல்ல தம்பி. சாமி கும்பிட வந்துச்சு, எதுக்கு ஒத்தையில சாமி கும்பிடணும் தான் நான் கூப்பிட்டேன். ஓ அப்படியாத்தா? சரிதா, எல்லாரும் சேர்ந்து சாமியை கும்பிடுங்க. சரிங்க சாமி. கடவுளே, என் புள்ள நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். எங்க வீட்டுக்காரர் பாவாங்க ஒத்தையில கஷ்டப்படுறாரு. 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எப்படியோ 1.5 வருஷம் போயிடுச்சு. இன்னும் 1.5 வருஷம் தான். எப்படியாவது வீடு வந்து சேரணும். மாசம் 20,000 ரூபாய் அனுப்புறாரு. அதுவே 10,000 இருக்கு. கொஞ்சம் கூட அனுப்புங்கன்னு கேட்கவும் முடியல, பேசவும் முடியல. அவர் அங்க நல்லா இருக்கணும், கை கால் சுகத்தோட இருக்கணும். அவர் சொல்லிதான் இப்ப நாங்களாம் உங்களை பார்க்க வந்திருக்கோம். எங்களை எதுக்கும் கைவிட்டுறாதீங்க சாமி. அடே கீதா, உனக்கு தான் நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஆசைப்படுறியோ? எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இந்த வண்டியை மட்டும் இடுடி, உனக்கு டெத்து கன்ஃபார்ம். சுவாமி, நான் இன்னைக்கு இங்கே வரணும்னு நினச்சிருக்கீங்க. உங்களை தேடி வந்திருக்கேன். என் மனசில் உள்ளது உங்களுக்கு சொல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். கீதா என் மனசை நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். அவளே எனக்கு மனைவியாக வரணும்னு ஆசைப்பட்றேன். இதே மாதிரி 3 வருஷம் கழிச்சு குலதெய்வ கோயிலுக்கு நானும் கீதாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வரணும். இதுதான் என்னோட ஆசையே. இதுக்கு அவங்க வீட்லேயும் தடையாக இருக்கக்கூடாது, எங்கள் வீட்லேயும் தடையாக இருக்கக்கூடாது. 2 வீட்டு சம்மதத்தோடையும் கீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும். சுவாமி, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்க அப்பா எங்க 2 பேரையும் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு தனியா இருக்காரு. அவர்கிட்ட ஒத்த வார்த்தை கூட பேச முடியல. எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. அதை போய் யார்கிட்ட கேட்கறதும் தெரியல. அதையும் மீறி நான் ஒரு வாட்டி சர்ச் பண்ணி கேட்டேன். அதுக்கு ஆதி சார் ரொம்ப கோவப்பட்டு என்னைய திட்டாரு.
எங்க அம்மாவும் அதை பத்தி எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ எங்க அப்பா ஆபத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நீங்க தான் எப்படியாவது எங்க அப்பாவை ஆதி சார் கிட்ட இருந்து காப்பாத்தணும். நான் ஒத்த பொம்பளை பிள்ளை, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. என் பக்கத்துலதான் முரளி இருக்காரு, எனக்காக எதுவும் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ண போய் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பாவத்தையும் நான் சுமக்கணுமேனு பயமா இருக்கு. நீங்க தான் சாமி ஏதாவது ஒரு நல்ல வழியை காமிக்கணும். எனக்கு ஆதி சார் மேல சுத்தமா நம்பிக்கையே போயிடுச்சு. ஏதோ எங்க அம்மா தான் நம்புறாங்க. ஏன்னா எங்க அப்பா அவரை நம்பி தான் இருக்காங்க. எங்க அப்பா எங்க இருக்காரு ஏது இருக்காரு எங்களை 2 பேத்துக்குமே தெரியல. அதனாலதான் ஆதி சாரை நான் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கேன். நீங்க தான் சுவாமி எனக்கு துணையா இருந்து எங்க அப்பாவை மீட்டு எடுக்கணும். அம்மா எல்லாரும் பாருங்கோ. என்னாச்சு சுவாமி? அம்மன்ட்ட இருந்து பூ விழுந்திருக்கு. நல்ல சகுனம். நீங்க நினைச்சது கண்டிப்பா நிறைவேறும். இதுக்கும் கவலைப்படாம கிளம்புவோம். ரொம்ப சந்தோஷம் சாமி. பாத்தியாடா, நீ சாக போறத உறுதிப்படுத்துறதுக்கு இந்த அம்மனே பூவை கொடுத்துருக்கா. இல்ல சந்தோஷமா போயிட்டு வா. தம்பி தம்பி சொல்லுங்கம்மா. நல்லபடியா அவர் சொன்ன மாதிரியே சாமியை கும்பிட்டாச்சு. மனசுக்கு நிறைவா இருக்கு. அவர்கிட்ட போன் அடிச்சு சொல்லிருங்க. நான் சொல்லிடுறேம்மா. அப்ப நம்ம கிளம்பலாமா? சரிங்கம்மா. சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னாச்சு தம்பி? நம்ம வந்த காரு பஞ்சர் ஆயிடுச்சு. அச்சச்சோ. அதாம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். கீதா வேற எக்ஸாம் எழுத போகணும். மெக்கானிக்கு சொல்லியிருக்கேன், வந்துருவாங்க. இவ்வளோ சீக்கிரமா யாரும் வரமாட்டாங்க. கீதாவுக்கும் லேட் ஆயிடும். ஆமா, அவளுக்கு செமஸ்டர் எக்ஸாம்ல. ஆமாம்மா. பேசாம ஒன்று பண்ணுவோமா? சொல்லுங்க தம்பி. இதோ அந்த தம்பி உங்களுக்கு தெரிஞ்ச தம்பியாமே. ஆமா தம்பி, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவரும் கீதா காலேஜில் தான் படிக்கிறாராம். பேசாம அவரே கொண்டு போய் விட சொல்லுவோமா? எப்படி தம்பி, ஒரு வயசு பொண்ணு. வேற வழி இல்லையம்மா. காரும் பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த தம்பியும் பாக்குறதுக்கு நல்ல பிள்ளையாட்டம் தான் இருக்கு. கரெக்டா கொண்டு போய் விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா ஒரு வார்த்தை கேட்டு பாக்குறீங்களா? அப்படிங்கிறீங்க? சரிங்க தம்பி, நான் கேட்டு பாக்குறேன். கீதாமா? ஆமா சார், அந்த காரு பஞ்சர் ஆயிடுச்சாமா? ஆமாம்மா சொன்னாரு. முன்னாடியே சொல்லிட்டாரா? ஆமாம்மா, எக்ஸாமுக்கு வேற டைம் ஆகுதுமா. தம்பி தப்பா எடுத்துக்கலனா என் பொண்ணை நீங்க கொண்டு போய் விடுறீங்களா? அதுக்கு தானே அத்தை காத்துக்கிட்டு இருக்கேன். தம்பி உங்களை தான். கண்டிப்பா விடுறேம்மா. வயசு பொண்ணு, நீங்க தான் பார்த்து சூதானமா கூட்டிட்டு போனோம். என் பொண்ணு யார் வண்டியில ஏறினதே இல்ல. என் வண்டியில ஏறி இருக்காங்கம்மா. என்னப்பா? இல்ல ஆண்டி, என் வண்டியிலையும் ஏறலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன் ஆண்டி. சரிப்பா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. சரிங்க ஆண்டி. கீதாமா? சொல்லுங்கம்மா. யாரோ ஒருத்தர் தெரியாதவரோட அம்மா அனுப்புறேன்னு நினைக்காத. தம்பி நல்ல தம்பி தான். யாருன்னே தெரியாம எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருல. சாமி வேற பூவெல்லாம் கொடுத்துருக்கு. அதனால கண்டிப்பா தப்பெல்லாம் எதுவும் நடக்காது. ஏன் வளவலன்னு பேசிக்காத. சரிம்மா. காலேஜ் ரீச் ஆனோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்றியா? கண்டிப்பா பண்றேம்மா. சரி, அப்ப பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. தம்பி என் பொண்ணு பத்திரம். ஒரே ஒரு பொண்ணு தான் வச்சிருக்கேன். உங்களை நம்பி தான் அனுப்புறேன். உங்க ஃபோன் நம்பர் இருந்தா கொடுத்துட்டு போறீங்களா? ஆண்டி நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் நல்ல பையன்தான். நீங்க வேணா உங்க பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க. அவளுக்கு தான் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றாளே. இல்லம்மா, இவரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் இல்லை. அதை கொஞ்சம் முன்னாடியே சொன்னாதான் என்னவா? சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. செமஸ்டர் எக்ஸாம்ன்றதுனால தான் அனுப்பி வைக்கிறேன். இல்லைனா அனுப்பவே மாட்டேன். வண்டி சரியானோடனே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சாரு அவர் தாம்மா சொன்னாரு இந்த தம்பியை கூட்டிட்டு போக சொல்லி. அவரே சொல்லிட்டாரா? அப்ப சரிம்மா. நீ எப்படிம்மா வருவ? அது ஒரு பிரச்சனையும் இல்லை கீதா. அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு எக்ஸாம் எழுத போயிரு. என்னாலதான் உனக்கு சிரமம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு போயிருங்க. ஒரு நம்பர் கிடைக்குமா ப்ரோ? நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. 9873653112. ஓகே ப்ரோ, நோட் பண்ணிக்கிட்டேன். பத்திரமா கூட்டிட்டு போயிருங்க. ஓகே ப்ரோ. சரிம்மா, பார்த்து கிளம்புங்க. சரிம்மா. தம்பி பத்திரம். சரிங்க ஆண்டி. போடா போ. கடைசி நேரத்தில் சாமியை வந்து கும்பிட்டுட்டு போயிருக்க. கண்டிப்பாக உனக்கு மோச்சம்தான். அங்கே போய் 2 பேரும் டிவியேட் பாடுங்க. இதான் இத்தையோட உன் கதையை முடிஞ்சுதுடி. நீ இந்த உலகத்தை விட்டே போனாலும் இல்லை உனக்கு வேற எதுவும் ஆனாலும் உங்கள் அப்பங்கிட்ட மட்டும் உன்னை பற்றி சொல்லவே மாட்டேன். ஆதியை யாருன்னு நினச்ச? என்னையவே எப்படி ஏமாத்தலாம் நீ ஏமாத்தினதுக்கு தண்டனையாதான் இப்போ நீ அனுபவிக்க போகிற வழி. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு. சரியா? பாய். மா, என்னம்மா? மாத்திரையெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் இருக்காமா? ஒரு 2 நாளைக்கு இருக்குமா? ஏமா, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு வாரத்துல என்கிட்ட சொல்லுமா, நான் மாத்திரையை வாங்கிட்டு வந்துடுறேன்னு. சொல்லணும்னு தாம்மா இருந்தேன், அப்படியே மறந்துட்டேம்மா. ஆனா கேட்டாதான் உண்டு. இப்போ 2 நாள் கழிச்சு நான் மாத்திரை வாங்கலைன்னா என்ன லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருப்பீங்க. எப்பதான் சொல்ற பேச்சை கேட்க போறீங்களோ தெரியல. நான் சொல்ற பேச்சை கேட்டீன்னா கண்டிப்பா நீ சொல்ற பேச்சை நான் கேட்கறேன். என்னம்மா, உனக்கும் வயசாகிட்டே போகுதுல்லடி. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எனக்குன்னு ஆசை இருக்காதா? அதெல்லாம் இருக்கட்டும்மா, காலம் வரட்டும்.
இப்படியே காலம் வரட்டும் காலம் வரட்டும்னு சொல்லிட்டே இருந்தா எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? வயசு 23 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மாசம் போனா 24 ஆயிடும். உன் ஃப்ரெண்ட்ஸு உன் கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிடுச்சுங்க. இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணுன்னு வச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஆசையா இருக்காதா? மா, எனக்காக பிறந்தவர் கண்டிப்பா இருப்பாருமா. அவரை தேடி கண்டுபிடிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போதுமா? நீ எப்ப தேடி கண்டுபிடிச்சு எப்ப கல்யாணம் பண்றது? அம்மாவோட நிலைமையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்ல. மா, கொஞ்சம் பொறுமையா இருமா, எல்லாம் தானா நடக்கும். ஆமா. நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன? இல்ல, ஆத்தாலும் மகளும் கல்யாண பேச்சு பேசிட்டு இருந்தீங்க, அதான் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமான்னு கேட்டேன். நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ சொல்றதெல்லாம் சொத்தையா தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. நீ தான் இவ்வளவு பொண்ணா ஏத்துக்கலன்னு சொல்லிட்டில, அப்புறம் எந்த உரிமையில நீ வந்து யோசனைலாம் சொல்ற? அதுவும் இவளுக்கு. அப்புறம் போற வரவையெல்லாம் என்னை கேட்கறான்ல, எங்கப்பா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையா அப்படின்னு. நான் இவளை பொண்ணா ஏத்துக்கலதான், ஆனா ஊர் உலகத்துல இவ தான் என் பொண்ணுன்னு ஆயிடுச்சு. சரி, ஒரு மாப்பிள்ளை ஜாதகம் வந்திருக்கு, அதை சொல்லான்னு பார்த்தா நீ வேணாங்கிற. நீ சொல்லி அந்த பையனை என் பொண்ணுக்கு கட்டணும்னு அவசியம் இல்ல. இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. இங்க பாரு அம்மாடி, நீ சொல்லுமா. ஓ, இப்படி பாசமா பேசினா என் பொண்ணு ஓகே சொல்லிடுவாளா? நீ அமைதியா இருன்னு சொன்னேன். ஜீவா, அப்பா அப்பா ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன், அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாமா? அதெல்லாம் அவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அது அவ சொல்லட்டும், நீ எதுக்கு முந்திரி கொட்டையாட்டம் வந்து பேசுற? அவளுக்கு பதில் நானே சொல்லிட்டேன். என்கிட்ட வேணான்னு சொல்லுவா, உன்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாளா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்புறம் எனக்கு என்னப்பா, உன் பொண்ணு கிளவி ஆகிற வரைக்கும் நீயே வச்சிரு. நான் வச்சிருக்கேன். நீ அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது. நல்லவ வேஷம் போட்டு என் பொண்ணையும் என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? இங்க பாரு, என் பொண்ணுக்கு வேணா எந்த உண்மையும் தெரியாம இருக்கலாம், எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், உன்னைய பத்தியும் தெரியும். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய நீ பார்க்கவே கூடாது. இங்க பாரு போனா, பாவம் நீ சொல்லி அழுத்து போயிட்ட, அவளும் கேட்க மாட்டாளே அப்படின்றதுக்காக தான் ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்ல மாப்பிள்ளை, வசதி வாய்ப்போட இருக்காரு, நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊர் தான், நல்லா படிச்சும் இருக்காரு. உன் பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளை அவர் தான். நீ இப்படிப்பட்டவனே கிடையாது. அவர்கிட்ட எவ்வளவு கமிஷன் வாங்கின? என்ன? என் பொண்ணு கட்டுறதுக்காக அவர்கிட்ட எவ்வளவு கமிஷன் வாங்கினேன்னு கேட்டேன். மா, நீ சும்மா ரெடி சொல்லியா? அவர்கிட்ட எவ்வளவு கமிஷன் வாங்கினேன்னு கேட்டேன். சே, ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தா இப்படி பேசுறதுனால தான் நான் குடிக்கவே போனேன். என்னை எந்த காலத்துல நீ நம்பவே மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ மேலதான் எனக்கு பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் மேல எனக்கு பாசம் இல்லாமலாம் இல்ல. உனக்காக தான் நான் தேடி கண்டுபிடிச்சு ஒரு மாப்பிளையை கொண்டு வந்தா நீ உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவியா? சே, அப்புறம் ஏன் நான் இந்த வீட்டுல இருக்கணும்? இந்த வீட்டுல ஒரு முடிவை கூட என்னால எடுக்க முடியலன்னா நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? நான் கிளம்பி போறேன். போயா போ, அப்பயாவது நாங்க நிம்மதியா இருக்கோமான்னு பாரு. அப்ப நான் செத்தாதானே உனக்கு நிம்மதி? இப்பவே போய் சாவறேன். வாங்கிட்டு வந்து சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும்? சே, அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ பேசாதமா, உனக்கு தான் நான் வேண்டாதவனா போயிட்டேன்ல. என்னதான் நீ என்னை அப்பான்னு கூப்பிட்டாலும் நீ என்னைய மனசார அப்பாவா நினைக்கல. நினைச்சிருந்தா அப்பா பார்த்துருக்க மாப்பிள்ளைய ஒரு வாட்டி பார்க்கலாமான்னு சொல்லியிருப்பீல. நீ அந்த மாதிரி சொல்லலையே. உனக்கு ஊருக்கு பேருக்கு அப்பா, அதுக்காக தானே நீ வச்சுக்கிட்டு இருக்க. அப்பா அதெல்லாம் இல்லப்பா. ஆமையா, உன் வேலையை பார்த்துட்டு கிளம்புறியா? நீ இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சாதான் என் பொண்ணுக்கு நல்ல காலம் வரும். ஒழுங்கா அந்த வீட்டை விட்டு கிளம்பிடு. இன்னும் இங்கே இருந்த நானே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன். அம்மா, என்னடி அப்பான்னு கூட பார்க்காம இப்படி பேசுறீங்க? ஏமா? ஏய், இவனுக்கெல்லாம் இறக்கம் காட்டினேன்னு வையே, உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிரும்டி. என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு அப்பா. அவர் என்னை ஏத்துக்கலனாலும் நான் அவர் அப்பாவை தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு நினப்புல குடிச்சிட்டு இருக்காரு, அதுக்காக ஃபுல்லாவே எனக்கு தப்பாவே நடத்துவாரா? இங்க பாருடி, சும்மா நிறுத்துமா. அவர் மாப்பிள்ள பார்த்துருக்கானா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லலாம். எடுத்த உடனே நீ பிடிக்கல, நீ இப்படிதான் பார்த்துருப்ப அப்படின்னு ஏமா அவரை காயப்படுத்திட்டே இருக்க? அவரை காயப்படுத்ததான் அவர் இந்த மாதிரி ஆவறாருன்னு எனக்கு தோணுது. ஏண்டி இவருக்கு பேயாடி கருணை பார்க்குற? ஆமா, பின்ன ரோட்ல போறவனுக்கா கருணை பார்க்க முடியும்? அப்பாவா போயிட்டாரு, இதுக்கு மேல நீ அவரை பத்தி எதுவுமே பேசாதமா. ஜீவா, நீ ரொம்ப தப்பு பண்ற ஜீவா, நீ அமைதியா இருமா. இல்ல வேண்டாமா. இப்பதான் ஏன் பாக்குறேன், உன் கண்ணுல இருந்து கூட கண்ணீர்லாம் வரும்னு. அம்மா வேணாமா, அவ பேசட்டும். என்னைக்காவது மனசன் திறந்து வரணும் அவன் நினைச்சா. ஆனா நான் திருந்தி வந்திருக்கேன். இப்பவும் என்னை தப்பா தான் நினைக்கிறா. எனக்கு அதை பத்தி கவலை இல்லம்மா. உனக்கு நான் நல்லது செஞ்சு நல்ல பேர் எடுத்தேனா கண்டிப்பா அவ என்னை புரிஞ்சுப்பாமா. நான் சொல்றத தயவு செஞ்சு நீயாவது கேளு. அப்பா அழாதீங்கப்பா. ஏய், இவனுக்காக நீ அழுவுறியா? சும்மா இருமா. பாவம் அப்பா, இந்த மாதிரி அழுது நான் பார்த்ததே இல்லை. அவருக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. ஏய், கெட்டவனுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இவன் கேடு கெட்டவன். இவனை நம்பி ஒரு காரியத்துல இறங்கணும், நம்ம தான் நாசமா போயிடுவான். வேணாமா, நீ நல்லா இருக்கணும். ஏதோ நான் புரியாம நான் பண்ணிட்டேன். அதுக்கு பிராய்ச்சித்தமா ஒரு நல்ல பையனா பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏதாவது தப்பா நினைச்சிருந்தா உன்னை ஏதாவது குப்பைக்காரனுக்கோ இல்ல ரோடு வேலை பார்க்குறவனுக்கோ கொடுத்துருக்கலாம்ல. நான் பார்த்துருக்க மாப்பிள்ள ரொம்ப வசதி வாய்ப்பு அதிகமா உள்ளவர். அதுவும் இல்லாம நல்லா படிச்சும் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்கு தான் உன்னை கொடுக்க போறேன். உங்க அம்மாட்டிய நீயாவது சொல்லுமா. அப்பா அழாதீங்கப்பா. இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு உங்க அம்மாவும் என்னை ஏத்துப்பா இல்லையா?
இப்ப முடிவு உன் கையில தாம்மா இருக்கு. நீ என்னம்மா சொல்ல போற? அந்த மாப்பிள்ளைய வீட்டுக்கு வர சொல்லட்டுமா? இங்க பாரு, எனக்கு நம்ம இவன் பண்றதை பார்த்தா தப்பா தோணுது. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதடி. அம்மா அப்பா கட்டின பொண்டாட்டி நானே சொல்றேன். அவன் நல்லவன் கிடையாது. அவனை ஏதோ ஒரு புதக்குழியில தள்ளுறதுக்கு பாக்குறான். அப்படியே பணக்கார மாப்பிள்ளையாவே இருந்தாலும் அவனுக்கு சலுகை இல்லாம எதுவுமே பண்ண மாட்டான்டி. 35 வருஷமா நான் அவன் கூட குப்பை கொட்டியிருக்கேன். அவனை பத்தி எல்லாம் தெரியும். நீ தான் நல்ல முடிவா எடுக்கணும். நீயே சொல்லு. அம்மா உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து வைக்கிறேன் ஜீவா. ப்ளீஸ் டி, எதுக்கும் ஒத்துக்காதடி. நான் சொல்றதை கேளுமா. அவர் கிடக்குறாரு. அவர் சொல்ற எதையும் நம்பாத. ஜீவாமா, அப்பா சொல்றத கேளுமா. அப்பா ஒரு வாய்ப்பு கொடுமா. வேணாடி, நம்பாதடி. இருந்தாலும் உன்னை மோசம் பண்ணிடுவாண்டி. அம்மா சொல்றதை கேளுமா. எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. ஆக மொத்தத்துல என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நீங்க 2 பேருமே முடிவு பண்ணிட்டீங்க. அடியே, நான் சொல்றதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கடி. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? அதனால நீங்க பார்க்க வேண்டியதை பாருங்கப்பா. நான் அந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்டி இப்படி சொன்னேன்? இருந்தாலும் உண்மையாலுமே நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருக்க மாட்டேன்டி. ஆமா, அப்பாதான் இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குறாருல, அவருக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. கல்யாணத்துலயாவது நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. நீங்க சொல்ற மாதிரியும் அப்பா சொல்ற மாதிரியும் நான் சந்தோஷமா இருக்கணும். அவரும் பாவம் இல்லம்மா. எனக்காக அந்த மாப்பிள்ளைய நீங்களும் ஏத்துக்கிறங்கம்மா. ஓடி கடைசி வரைக்கும் என்னை நம்பாமணி பண்றீல. பார்க்கலாம் அவன் உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பார்த்துருக்கான்னு பார்க்கலாம். அம்மாடி, ரொம்ப தேங்க்ஸ்மா. நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டியே. கண்டிப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ளையாதாம்மா நான் பார்த்துருக்கேன். நீ நல்லா சந்தோஷமா இருக்கணுமா, அதை நான் பார்த்து ரசிக்கணும். அவ்வளோதாம்மா. சரிங்கப்பா. நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுமாம்மா? வர சொல்லுங்கப்பா. இப்போ இன்னைக்கு நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நாளைக்கு வேணா நான் லீவ் போட்டுக்கிறேன்ப்பா. சரிம்மா. இப்போதாம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் போய் மாப்பிள்ளை வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. ராஜாவுக்கும் இன்னொருத்தவங்களோட நிச்சயதார்த்தம் ஆக போகுது. இனிமேட்டு அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அது தப்பாயிடும். அப்பா சொல்ற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியதான். என்னைக்குமே நம்ம ஆசைப்பட்டது எப்பவுமே கிடைக்காது. இதுல ராஜா மட்டும் விதிவிலக்கா என்ன? எங்கே விண்மீன் எங்கே பகல்வானிலே நான் தேடினேன். அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேனா சொல்லு, சின்ன சின்ன கிளியே. உய், என்ன ஒண்ணு பேசாம அமைதியா வர? நானும் எக்ஸாமுக்கு என்னென்ன கேட்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே வரேன். இதுல நீங்க வேற. அதெல்லாம் கரெக்டா எழுதிருவ. நீ தான் நல்லா படிக்கிற பிள்ளையாச்சே, அப்புறம் ஏன் பயப்படுற? படிக்கிற பிள்ளைதான். எனக்கு இதை தானே ஃபர்ஸ்ட் செமஸ்டர். எப்படிலாம் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஓ, அப்படி ஒன்று இருக்கோ? அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. மேம் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் காப்பாத்தணும்ல. ஆமா காப்பாற்றணும் தான். ஆமா, நேத்தெல்லாம் நீ நினைச்சியா என்னத்த என் கூட இந்த மாதிரி ஒன்னா வருவேன்னு? சத்தியமா நினைக்கல. ஆனா இப்ப நடந்திருக்கு பாத்தியா? நான் கூட நினைக்கலதான். இருந்தாலும் மனசுக்குள்ளார எதுமோ ஒன்று சொல்லிச்சு. என்ன வேணாலும் சொல்லிட்டு போகுது. நேரா ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. என்ன? உன் ஆதி சாரை பத்தி நான் அப்படி இப்படி கேள்விப்பட்டேன். உன்னை எப்படி என் கூட அனுப்பி வச்சாங்க? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. பசங்க கூட யார் கூடயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. என்ன இப்படி இல்லாம உன்னை மிரட்டுவாங்க? அது ஆமா, நிறைய வாட்டி இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இல்ல, தேவையில்லாம உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இங்க பாரு கீதா, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உனக்காக நான் எதுவும் பண்ணுவேன், சரியா?
எனக்கு ஏதாவது ஆயிருமோ இவங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாம இருக்காத. என்ன புரிஞ்சுதா? ஆ புரிஞ்சுது. உங்க அம்மா எப்படி? எங்க அம்மா எப்படின்னா இல்ல நல்ல டைப்பான்னு கேட்டேன். உங்களை நம்பி அனுப்பியிருக்காங்கல்ல, அப்ப நீங்க தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுமா? அத்தி பிரேக் பிடிக்கல. ஐயோ இப்ப என்ன பண்றது? என்ன ஆச்சு? ஏன் வண்டி எப்படி விட்டுறீங்க? பயமா இருக்கு. அடியே பிரேக் பிடிக்கலடி. இப்பதான் விளையாடுற நேரமா? எப்ப பாரு உங்களுக்கு விளையாட்டு தான். சீக்கிரமா போங்க. ஏய் நான் உண்மையை தாண்டி சொல்றேன். சபா, இப்படிதான் பூவுக்கு ஏமாத்துனீங்க. இப்ப என்ன என் உயிர் பயத்தை காமிச்சு உங்களை நான் கட்டி பிடிக்கணுமா? கடவுளே நிஜமா சொல்றடி பிரேக் பிடிக்கல. என்ன சொல்றிய? நிஜமாலுமே பிரேக் பிடிக்கலடி. ஐயோ, எக்ஸாம் எழுதணும்னு உங்க கூட வந்தேன். ஒரேடியா மேலோகத்துக்கு அனுப்பிடுவீங்க போலயே. நீ கொஞ்சம் புலமா இருக்கியா? ஆமா போங்க. அவன் என்ன ஆதி சார் கார்களே வந்திருக்கலாம். எக்ஸாம் எழுதலன்னா என்ன ஆப்சென்ட்னு போட்டு அதுக்கப்புறமா கூட எழுதிருக்கலாம். உங்க கூட வந்து இப்ப என் உயிர் போக போகுது. கீதா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நானே இங்க பிரேக் பிடிக்கலன்னு இருக்கேன். ஒழுங்கா தானே வண்டியை பார்த்து எடுத்திருக்கணும். பிரேக் பிடிக்கலன்னு இப்ப சொல்றிய? நான் என்ன தாவியா குடிக்க முடியும்? எனக்கு வேற பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எனக்கு வேண்டாம், எனக்கு என் உயிர் முக்கியம். நான் பேசாம குதிச்சுட்டுமா? லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. குதிச்சின்னா கை கால்லாம் உடையும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் என் வண்டியை கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது நிறுத்திடுறேன். பிரேக் பிடிக்காத வண்டியை எப்படி நிறுத்துவிய? எப்ப பாரு உங்களுக்கு விளையாட்டு தான். அது ஏன் எண்ணெயை வச்சு விளையாடுறிய? கடவுளே, நான் யார் வண்டியில ஏற மாட்டேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்படிதான் வண்டியை கொண்டு போய் முட்டி விட்டேன்னு. உங்களை நம்பி உங்க வண்டியில ஏறினா என்னை எப்படி சாகடிக்கிறீங்களே. ஏய் நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் வண்டியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னை நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிக்கோ. உனக்கு எதுவும் ஆகாது. ஆகவும் விட மாட்டேன். அந்த பேகை கொண்ட முன்னாடி இந்தாங்க. நல்லா கெட்டியமா பிடிச்சிக்கன்னு. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சரி. Jump, 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 jump.